தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று முதல் ஒற்றை இரட்டை எண்களுக்கு அமைய எரிபொருள் விநியோகம். நுரைச்சோலை மின் உற்பத்தி வீழ்ச்சி தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். கைப்பற்றப்படும் போதைப் பொருட்களை உடனுக்குடன் அளிக்க ஜனாதிபதி உத்தரவு. உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு கட்டமைப்பு மீது தாக்குதல். எரிசக்தி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் இன்று சபாநாயகருக்கு. விசாரணை என்னும் பெயரில் மாணவர்கள் மீது தொடரும் அச்சுறுத்தல். யாழ் பல்கலைக்கழகத்தில் போராட்டம். தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கான அமெரிக்க சிறப்பு தூதர் செர்ஜியோ கோர் இலங்கைக்கு வருகை. கட்டார் ஈரான் எரிசக்தி மையங்கள் மீது ஏவுகணை தாக்குதல். வளைகுடா நாடுகளில் எரிசக்தி துறையை முழுமையாக அளிப்போம். ஈரான் பகிரங்க மிரட்டல். ஈரான் உளவுத்துறை அமைச்சர் உயிரிழந்துள்ளமை உறுதியாகியுள்ளது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை $110 உயர்வு. ஹோமோஸ் நீரிணை போக்குவரத்து ரஷ்யாவிலிருந்து வெளியாகியுள்ள அறிவிப்பு. ஈரானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கை. சவுதி வெளியுறவு அமைச்சர் எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். QR முறைமையின் கீழ் எரிபொருள் ஒதுக்கீட்டை வழங்கும் போது வாகன இலக்க தகட்டின் இறுதி இலக்கத்திற்கு அமைவாக இன்று முதல் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அதன்படி இலக்க தகட்டின் இறுதி இலக்கம் இரட்டை எண் அல்லது 0 இருந்தால் இரட்டை எண்களை கொண்ட திகதிகளிலும் ஏனைய இலக்கங்களுக்கு ஒற்றை எண்களை கொண்ட திகதிகளிலும் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய வாகன இலக்க தகட்டின் இறுதி இலக்கம் 0246 மற்றும் 8 இருந்தால் இரட்டை எண்கள் கொண்ட திகதிகளிலும் மற்றும் வாகன இலக்க தகட்டின் இறுதி இலக்கம் 1357 மற்றும் 9 இருந்தால் ஒற்றை எண்கள் கொண்ட திகதிகளிலும் எரிபொருள் விநியோகிக்கப்படும். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக நாளாந்தம் எரிபொருள் விநியோக பாதைகள் பாதிக்கப்பட்டு வருவதாலும் உள்நாட்டில் எரிபொருளுக்கான கேள்வி அசாதாரண முறையில் அதிகரித்து வருவதாலும் நாட்டில் உள்ள எரிபொருள் இருப்புகளை பாதுகாக்க கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக மீண்டும் QR குறியீடு முறைமையை செயற்படுத்த அரசாங்கம் கடந்த 16ஆம் தேதி முதல் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் சுற்றி வளைப்புகளின் போது கைப்பற்றப்படும் போதைப்பொருள் கையிருப்புகளை தாமதமின்றி உடனடியாக அளிப்பதற்கான சட்ட திருத்தங்களை விரைவுபடுத்துமாறு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். முழு நாடுமே ஒன்றாக போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய செயற்பாட்டு சபையின் கூட்டம் நேற்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் எத்தகைய பொருளாதார அல்லது சமூக சவால்கள் ஏற்பட்ட போதிலும் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான அரசின் வேலை திட்டம் எந்த காரணம் கொண்டும் முடங்கக்கூடாது என்றும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் விநியோக வலையமைப்புகளை முறியடித்தல், புனர்வாழ்வு மற்றும் நீதித்துறை நடவடிக்கைகளை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை வேகப்படுத்த வேண்டும் என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். 2025 அக்டோபர் 30 ஆரம்பிக்கப்பட்ட இந்த விசேட திட்டத்தின் கீழ் இதுவரை அடைந்துள்ள முன்னேற்றங்கள் குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டிருந்தது. உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு பகுதியுடன் தொடர்புடைய ஈரானின் நிலைகள் மீது இஸ்ரேலால் நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதல்கள் ஆபத்தானவை மற்றும் பொறுப்பற்றவை என கட்டார் தெரிவித்துள்ளது. கட்டார் மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளும் ஒரே எரிவாயு பகுதியில் இருந்து எரிவாயுவை பெறுகின்றன. இதன் ஈரானிய பகுதி தெற்கு பேர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த இடத்தில் உள்ள தனது பெட்ரோ கெமிக்கல் வளாகம் தாக்கப்பட்டதாக ஈரான் குறிப்பிட்டுள்ளது. எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்கள் உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையும் என்று கட்டார் வெளியுறவு அமைச்சின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். முக்கியமான வசதிகளை இலக்கு வைப்பதை தவிர்க்க வேண்டியதன் அவசியத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம் என்று கூறிய அவர் சர்வதேச சட்டங்களுக்கு இணங்கி நடக்குமாறும் பதற்றத்தை தணிக்க பாடுபடுமாறும் அனைத்து தரப்பினரிடமும் கோரிக்கை விடுத்துள்ளார். எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக எதிர்க்கட்சியினரால் கொண்டுவரப்படும் நம்பிக்கையில்லா தீர்மானம் இன்று சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்னவிடம் கையளிக்கப்படவுள்ளது. தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டமை மற்றும் குமார ஜெயக்கொடி தற்போதைய அமைச்சர் பதவியை ஏற்பதற்கு முன்னர் மேற்கொண்டதாக கூறப்படும் ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் முன்வைக்கப்படவுள்ளது. இதற்கமைய இன்று காலை குறித்த தீர்மானத்தை சபாநாயகரிடம் கையளிக்க நடவடிக்கை எடுப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர்
உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். இதேவேளை உலகில் நிலவும் தற்போதைய சூழ்நிலை குறித்து எதிர்க்கட்சியினரால் கொண்டுவரப்படும் சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை இன்று பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. இந்த விவாதம் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறவுள்ளதாக பாராளுமன்றத்தின் தொடர்பாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த விவாதம் நாளை சனிக்கிழமையும் நடைபெறவுள்ளதுடன் நாளைய விவாதத்தில் உரையாற்றுவதற்காக ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்திற்கு வருகை தரவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. விசாரணை என்னும் பெயரில் மாணவர்கள் மீதான தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களுக்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் ஜனநாயக உரிமை கோரி விரிவுரைகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இன்று காலை 10 மணி அளவில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி கருப்பு கொடியேற்றிய விவகாரம் தொடர்பாக யாழ் பல்கலைக்கழக 3 மாணவர்கள் குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளனர். அதனை கண்டித்தும் மாணவர்கள் விரிவுரைகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். எனவே குறித்த போராட்டத்தில் அனைத்து தரப்பினரையும் கலந்து கொண்டு போராட்டத்திற்கு வலு சேர்க்குமாறு யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியம் அழைப்பு விடுத்துள்ளது. தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கான அமெரிக்க சிறப்பு தூதர் செர்ஜியோ கோர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். இம்மாதம் 19 முதல் 24ஆம் தேதி வரை இலங்கை மற்றும் மாலைதீவு ஆகிய நாடுகளுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் உயர்மட்ட சந்திப்புகள் இடம்பெறவுள்ளன. இலங்கையில் தங்கியிருக்கும் காலத்தில் சிறப்பு தூதர் அரசின் சிரேஷ்ட தலைவர்களுடன் சந்தித்து அமெரிக்கா இலங்கை உறவின் முக்கியத்துவத்தை மீண்டும் வலியுறுத்தவுள்ளார். மேலும் முக்கிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடல்கள் இடம்பெறவுள்ளன. இந்த சந்திப்புகள் முக்கிய கடல் போக்குவரத்து வழிகளை பாதுகாப்பது, துறைமுகங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது, பரஸ்பர நன்மை பயக்கும் வர்த்தக மற்றும் வாணிப உறவுகளை மேம்படுத்துவது போன்ற அமெரிக்காவின் முயற்சிகளை மேலும் வலுப்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று சுதந்திரமான, திறந்த மற்றும் வளமான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை உருவாக்கும் நோக்கமும் இதில் பிரதிபலிக்கின்றது. மாலைதீவில் அந்த நாட்டு அரசின் உயர் அதிகாரிகளுடன் சந்திப்புகளை மேற்கொள்ளவுள்ள சிறப்பு தூதர் அமெரிக்க மாலைதீவு இருதரப்பு உறவின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தவுள்ளார். பாதுகாப்பை ஒத்துழைப்பை மேம்படுத்துவது மற்றும் அந்த நாட்டின் முக்கிய உட்கட்டமைப்பு வளர்ச்சிக்கும் பொருளாதார விரிவாக்கத்திற்கும் ஆதரவு வழங்கும் வாய்ப்புகளை ஆராய்வதும் இந்த விஜயத்தின் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது. ஈரானுக்கு சொந்தமான தெற்கு பார்ஸ் இயற்கை எரிவாயு வயல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பதிலடியாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள எரிசக்தி நிலையங்கள் மீது ஈரான் பாதுகாப்பு படைகள் தொடர் தாக்குதல்களை நடத்தியுள்ளன. உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வயலான ஈரானின் தெற்கு பார்ஸ் பகுதியில் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் அந்த எரிவாயு வயலுக்கு அருகில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்த ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசக்சியன், அமெரிக்கா உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகள் இந்த தாக்குதலின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்துள்ளார். அதன்படி கட்டார் நாட்டின் ராஸ் லாப் தொழில் நகரத்தின் மீது ஈரானின் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளதுடன் அங்குள்ள இயற்கை எரிவாயு உற்பத்தி நிலையம் ஒன்று சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்டார் மீது ஈரான் 5 ஏவுகணைகளை ஏவியுள்ளதாகவும் அவற்றில் 4 ஏவுகணைகளை கட்டார் முறியடித்த போதிலும் ஒரு ஏவுகணை ராஸ் நகரில் விழுந்து வெடித்ததாக கட்டார் பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ள கட்டார் இது தனது தேசிய பாதுகாப்பிற்கும் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கும் நேரடி அச்சுறுத்தல் என தெரிவித்துள்ளது. அத்துடன் தனது இறையாண்மையை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கவுள்ளதாக கூறியுள்ள கட்டார் அங்குள்ள ஈரான் ராணுவத்தினர், பாதுகாப்பு படையினர் மற்றும் பணியாளர்களை 24 மணி நேரத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை சவுதி அரேபியாவின் ரியாத் நகர் மீது ஏவப்பட்ட பாலிஸ்ட் ஏவுகணை முறியடிக்கப்பட்ட போது அதன் சிதறல்கள் விழுந்ததில் 4 காயமடைந்துள்ளனர். மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் விமானப்படை தளம் மற்றும் அபுதாபி நகர் மீதும் ஈரான் தாக்குதல்களை நடத்தியுள்ள போதிலும் அவை வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டுள்ளன. ஈரானின் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலும் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. முதன்முறையாக வடக்கு ஈரான் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதுடன் ஈரானின் தாக்குதலில் டெல்லவில் விமான நிலையத்தில் இருந்த 3 விமானங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிவில் உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து நடத்தப்படும் தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் கட்டார் அமீர் ஆகியோருடன் ஆலோசனைகளை நடத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
ஈரானின் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீண்டும் தாக்கப்பட்டால் அண்டை வளைகுடா நாடுகளின் எண்ணெய் மற்றும் எரிவாயு தொழில்துறையை முழுமையாக அழித்து விடுவோம் என இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை எச்சரித்துள்ளது. உலகின் மிகப்பெரிய எரிவாயு வயலான ஈரானின் தெற்கு பாஸ் தளம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமது எரிசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்தால் நட்பு நாடுகளின் உட்கட்டமைப்புகள் அழியும் வரை தாக்குதல் ஓயாது எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்ட பதிலடி இன்றைய இரவு தாக்குதல்களை விட கடுமையாக இருக்கும் என்றும் அது எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் கத்தாரின் ராஸ் நகரில் எரிவாயு நிலையம் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக கட்டார் உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரானின் இந்த நடவடிக்கைக்கு கட்டார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் எரிசக்தி நிலையங்களுக்கும் ஈரான் பகிரங்க அச்சுறுத்தல் விடுத்துள்ளது. மத்திய கிழக்கில் எரிசக்தி நிலையங்களை இலக்கு வைத்து நடத்தப்படும் இந்த தொடர் தாக்குதல்கள் உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தில் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் உளவுத்துறை அமைச்சர் இஸ்லாமிய காதிப் கொல்லப்பட்டுள்ளதாக ஈரான் ஜனாதிபதி உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரானின் உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் காதிப் இலக்கு வைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நேற்றிரவு நடத்தியதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் முன்னதாக தெரிவித்திருந்தார். குறித்த தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எனினும் இதனை உடனடியாக ஈரான் உறுதிப்படுத்தியிருக்கவில்லை. இந்த நிலையில் உளவுத்துறை அமைச்சர் இஸ்லாமில் காதிப் உயிரிழந்ததாக ஈரான் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வயலுக்கு அருகிலுள்ள ஈரானிய எரிசக்தி மையம் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலை தொடர்ந்து உலக சந்தையில் ஒரு பெரல் கச்சா எண்ணெயின் விலை $110 வரை அதிகரித்துள்ளது. பிரெண்ட் வகை அமெரிக்க கச்சா எண்ணெய் ஒரு பெரலின் விலை கடந்த செவ்வாய்க்கிழமை நிலவிய விலையை விட 5% அதிகமாக உயர்ந்து $109.11 பதிவாகியுள்ளது. இருப்பினும் சிறிது நேரத்தின் பின்னர் விலையில் சிறிய சரிவு ஏற்பட்டிருந்தது. அதேவேளை பிரித்தானியாவின் இயற்கை எரிவாயு விலையும் 6% அதிகரித்துள்ளது. ஈரானின் தெற்கு பாஸ் எரிவாயு வயலுக்கு சொந்தமான பெட்ரோ கெமிக்கல் வளாகம் மீது தாக்குதல் நடந்ததாக வெளியான செய்திகளை தொடர்ந்தே இந்த விலை உயர்வு ஆரம்பமாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஈரானின் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் கட்டாரின் ரோஸ்லாஃப் தொழில் மண்டலமும் பலத்த சேதம் அடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகள் இவ்வாறு திடீரென உயர்ந்த போதிலும் இந்த மோதல் காலத்தில் பதிவான உச்சக்கட்ட விலையை விட இவை இன்னும் குறைந்த மட்டத்திலேயே உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பேச்சுவார்த்தைகள் மூலமாக மட்டுமே ஹோர்முஸ் நீரிணை வழியாக கடல்வழி போக்குவரத்தை மீண்டும் தொடங்க முடியும் என்று ரஷ்யா நம்புகின்றது என வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். உலக வர்த்தகத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கடல்வழி பாதையின் வழியாக கடல்வழி போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. ஈரான் கப்பல்களுக்கு விடுத்த அச்சுறுத்தல்கள் மற்றும் தாக்குதல்களே இதற்கு காரணம். தற்போதைய பதற்றமான சூழ்நிலையை தணிப்பதற்கும் கடல்வழி போக்குவரத்திற்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதற்கும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு இடையேயான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் அவசியம் என்று ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. சவுதி அரேபியாவின் தலைநகரில் உள்ள 2 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை தொடர்ந்து தேவைப்பட்டால் ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கைகள் எடுப்பதற்கு தமக்கு உரிமையுண்டு என சவுதி வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். ரியாத்தில் நடைபெற்ற வெளியுறவு அமைச்சகத்தின் சந்திப்புக்கு பின்னர் ஊடகங்களிடம் பேசிய அவர் ஈரான் தனது தவறான கணிப்புகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் இவ்வாறான தாக்குதல்கள் மூலம் டெஹ்ரான் எந்தவித நன்மையும் அடையப் போவதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் தனது அண்டை நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை விட அவர்கள் மீது அழுத்தம் கொடுக்கவே முயற்சிப்பதாக இளவரசர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் இந்த அணுகுமுறை ஒருபோதும் வெற்றி அளிக்காது என்பதுடன் இது அரசியல் ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் ஈரானுக்கே பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.